Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் அன்புமணி பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒயிட் பில் ஸ்டாக் என்னென்னமோ பார்ப்போம். அத்தனையும் நம்ம ஊர்ல நம்ம பகுதியில சென்னையில இருக்கு. இன்னைக்கு போனாலும் இதெல்லாம் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு வரம் இல்ல. இந்த பறவைகள்லாம் நீங்க போனோம்னா ஆஸ்திரேலியா போகணும், சவுத் அமெரிக்கா போகணும், சைனா போனோம், ரஷ்யா போனோம், எல்லாமே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. ஆனா அதெல்லாம் நாங்க அழிக்கிறோம், நாங்க ஒழிச்சிடுவோம், எங்களுக்குலாம் அது வேண்டாம். ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? இருக்கிற கொஞ்ச நிலத்திலையும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பில்டிங் கட்டிடணும். இன்னைக்கு சென்னை ஐடி சிட்டி, ஐடி பார்க் அப்படின்னு சொன்னா ஓஎம்ஆர். அந்த ஓஎம்ஆர் எதுல கட்டியிருக்கிறாங்க? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான். தமிழ்நாடு எல்காட் சிட்டின்னு இருக்கு, எலக்ட்ரானிக் சிட்டி, எல்காட் சிட்டி 100 விழுக்காடு அதுல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டியிருக்காங்க. 100 விழுக்காடு. அதுல பெரிய பெரிய கம்பெனி HCL, அந்த கம்பெனி இன்ஃபோசிஸ் எல்லாம் அதுல. இதுல நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா இன்னும் கட்டணும், இன்னும் ஆக்கிரமிப்பு பண்ணணும், இன்னும் அதை அழிக்கணும். இது ஒருபொழுதும் விடக்கூடாது. All the responsible citizens of Chennai come together, oppose this, protect your lifeline. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், it is your lifeline. உங்களது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள், உங்கள் வருகாத சந்ததியினர்கள் சென்னையில சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்க பாதுகாக்கணும். 2015 ஞாபகம் இருக்கா? எங்க தடியா ஞாபகம் இருக்கா? 2015 இதே தெருவுல நான் பரிசல்ல போனேன். அந்த பரிசல் எங்க இருந்து எடுத்து வந்தேன்? என் தொகுதி அப்ப தர்மபுரியில இருந்து எடுத்து வந்தேன். ஒகேனக்கல்ல இருந்து பரிசல் எடுத்து வந்தேன்னா போட் இல்ல, பரிசல் எடுத்து வந்து 20 பரிசல் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தின இந்த தெருவில், அசோக் நகர்ல இருந்து இந்த தெருவில் இருந்து எல்லாமே இங்க 15 அடி தண்ணி. அதே பரிசல்ல கட்சிக்காரங்க நம்ம எல்லாம் ஜெயராமன் எல்லா தயல இருந்து பால் எங்க கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? குழந்தைகளுக்கு. எந்த 2வது மாடியில குழந்தைகள் பால் இல்லாம 4 நாள் இருந்தாங்க, குடிக்கிறது தண்ணி இல்லாம இருந்தாங்க, கர்ப்பிணி தாய்கள் இருந்தாங்க. பரிசல்ல நாங்க போனோம், போய் பால் கொடுத்தோம், குழந்தைகளுக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை உயிரை காப்பாற்றணும். 15 இதே தெருவில் நடந்தது, இதே பகுதியில் நடந்தது. காரணம் என்ன? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிச்சு 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 இந்த தண்ணி அங்க போக முடியாத ஒரு சூழல். அப்பெல்லாம் இங்க லைவ் டெலிகாஸ்ட், சோசியல் மீடியா எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதான் அங்க டிரைனேஜ் இல்லைன்னா சென்னை மக்கள் வெள்ளம். அடையாறு ஆறுல இருந்தா தண்ணி இங்க வந்தது. அடையாறு ஆறு இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்ப 2500-3000 ஏக்கர் தான் இருக்கு. ஆனா இந்த சதுப்பு நிலத்துக்கு வடிகால் எங்க இருந்து வருது தெரியுமா? 250 கிலோமீட்டர் பரப்பளவுல 250. சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக சென்னை தியாகராய நகரில் நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் அன்புமணி பங்கேற்று உரையாற்றினார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.